ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம புதினா தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, புளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, பெருங்காயம், எண்ணெய், உப்பு. இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அந்த கடாய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 25 கிராம் உளுத்தம்பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா எண்ணெயில் லைட்டாக சூடாகணும். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதில் 3 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா நம்ம இதில் சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆனதும் இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த இஞ்சியை நம்ம இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து புதினா, இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கட் அளவுக்கு புதினா இருக்கும். அந்த 1.5 கட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது கடாய் ஃபுல்லாக நிறைஞ்சு வந்திருக்க புதினா பார்த்திங்கன்னா சூடில் போட்டதுமே ரொம்ப சின்னதாக வதங்க ஆரம்பிச்சிடும். இந்த புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். அந்த புளியை நம்ம இதில் சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடலாம். அடுத்து இந்த தொகையலுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கல் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு நம்ம இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொத்தமல்லி போட்டு வதக்கணுன்னா அவ்வளோதான், நம்மளோட புதினா தொகையல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக இருக்கிற வதக்குனதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு இதை நம்ம அடுத்து ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப சாஃப்டான பேஸ்ட்டாக வரக்கூடாது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்தால் தான் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து இதுக்கான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெருங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளித்ததை நம்மளோட புதினா தொகையில் அரைச்சி வச்சதில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான புதினா தொகையில் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதத்துக்கு இல்லை ரசத்துக்கு தொட்டுக்க இல்லை எந்த டிஷ்ஷுக்கானாலும் சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.